இப்ப நம்ம பூஜை ரூம் அப்படின்னா எப்படி நம்ம பூஜை ரூமை மெயின்டைன் பண்ணணும், என்ன பொருள் மிக முக்கியமா, இவ்வளோ இறை படங்கள் விக்கிரகங்கள் இருந்தாலும் இந்த ஒரு பொருளை வைங்க, நல்ல ஒரு லக்ஷ்மித்துவம் உங்களுக்கு கிடைக்கும், இல்ல நல்ல ஆற்றல் உங்க வீட்டுல இருக்குன்னா எந்த பொருள்? நம்ம வீட்டு பூஜை ரூம் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னு சொன்னோம்னா, வீட்டு பூஜை ரூம்ல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய படங்களை மாட்டி வைப்பாங்க. மெயினா இந்த படங்களை மாட்டி வைக்கிறது பெரிய விஷயம். நல்ல வாசனையாவும் இருக்கும், மனசுக்கும் ஒரு நிம்மதி இருக்கும். சோ அவங்க எந்த தேவலோகத்துல என்ன வந்துட்டோமா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு ஒரு இது மாறிடணும். சரி வாங்க நம்ம வீட்டு பூஜை ரூம் தான் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி இப்படி திறந்தோம்னு சொன்னோம்னா எல்லா படங்களும் இருந்தாலும் ஸோ நம்ம கண்கள் எது போனா படங்கள் போகும். அவரும் இதே ஏஞ்சல் நம்பர் வச்சுட்டு பூஜை பண்ணும்பொழுது நான் கேட்கிறேன், இது பண்ணோம்னா நல்லதா தம்பி, இது பண்ணதுல இருந்தா நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னதுனால சோ நமக்கு எந்த விஷயம் உடனே அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா உடனே உங்களுக்கு தான், ஏன்னா உங்க வீட்டு பிள்ளைங்க. சோ இந்த கடை உங்களோட கடைங்க. சோ இந்த நிமிஷம் வரைக்கும் இங்க வாங்கின எல்லாருமே நல்லா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, சிருஷ்டி ஒளி, எங்கள் சிருஷ்டி ஒளி, சிருஷ்டி ஒளி, எங்கள் சிருஷ்டி ஒளி, வாழ்வை மாற்றும் சிருஷ்டி ஒளி. சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில யாரை சந்திக்க வந்திருக்கோம், என்ன பதிவு பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாய் பாலாஜி அவர்களை தான் சந்திச்சு நம்ம வீட்டு பூஜை அறையில இந்த ஒரு பொருள் இருந்தா நல்ல ஒரு லக்ஷ்மிகரம், நல்ல ஒரு தெய்வீக தன்மை நமக்கு கிடைக்கும் அப்படின்னா என்ன பொருளை வைக்கலாம் அப்படின்றது தான் இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்க வந்திருக்கோம். முழு பதிவையும் பாருங்க, நிச்சயமா இது உங்களுக்கு பயனுள்ள பதிவா அமையும். வணக்கம் ஜி. வணக்கம் சாரம். ஜெய் புவனேஸ்வரி. ஜெய் புவனேஸ்வரி, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன்க்கா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளுமே மக்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ள பதிவுகள் இருக்கு. பூஜை அறையை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம், நிறைய பரிகார பூஜை பொருட்கள் நம்ம மக்களுக்கும் தொடர்ந்து சிருஷ்டி ஒளி வாயிலாக கொடுத்துட்டு வரோம், நிறைய வீட்டுக்கு போய் பூஜை பண்ணியும் கொடுத்துட்டு வரோம். அந்த வகையில இப்ப நம்ம பூஜை ரூம் அப்படின்னா எப்படி நம்ம பூஜை ரூமை மெயின்டைன் பண்ணணும், என்ன பொருள் மிக முக்கியமா, இவ்வளோ இறை படங்கள் விக்கிரகங்கள் இருந்தாலும் இந்த ஒரு பொருளை வைங்க, நல்ல ஒரு லக்ஷ்மித்துவம் உங்களுக்கு கிடைக்கும், இல்ல நல்ல ஆற்றல் உங்க வீட்டுல இருக்குன்னா எந்த பொருளை சொல்லுவீங்க? ஸோ அக்கா இவ்வளோ இதுவாக சொன்னாங்க இல்லைங்களா, எல்லா கிரியேட்டரும் குருமார்களுக்கு தாங்க போகும். எதனாலனா குரு சொல்லித்தரலான்னா அந்த வித்தை வந்து பாழ் அப்படின்னு சொல்லுவாங்க. குருவாக இருந்து நிறைய விஷயங்களை எனக்கு நிறைய கைட் பண்ணியிருக்காங்க. குரு காளி மாதாஜி அம்மா, பிரணவானந்த சுவாமி, இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ அதனால தான் முன்ன மாதிரி நான் அதெல்லாம் சொல்கிறதே இல்லை. ஏன்னா எது கண்டென்ட்டோ எது உங்களுக்கு எதுவாக கிறிஸ்பியாக கொடுக்கணுமோ அதனால் அதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ என்றைக்குமே குருவோட ஆசீர்வாதம் இல்லாமல் எந்த ஒரு விஷயம் நடக்காது. அதே மாதிரி நான் அக்கா சொன்ன மாதிரி பிரச்சனைக்கு ஏற்ப உங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் சிருஷ்டி ஒளியை நீங்கள் முழுமையாக நம்பிட்டீங்கன்னா இங்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடம் மூலியமா, பரிகாரங்கள் மூலியமா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கடைக்கு அது மாதிரி உங்களுக்கு வந்து பூஜிக்கப்பட்டு நாங்களே அம்பாலை எடுத்துகிட்டு வந்து பூஜை பண்ணி தரோம். இதெல்லாம் வந்து 100% ரிசல்ட் ஓரியன்டுங்க. ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து உங்கள் வீட்டு பையனா உங்களுக்கு என்ன பண்ணால் வாழ்க்கை நல்லா இருக்குன்றதான் நாங்கள் பார்த்து பண்ணுறோம். இதில் குரு அருளையும் கொடுக்குறோம், திருவருளையும் கொடுக்குறோம், பொருளை உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்து சேர்க்குறோம். ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுக்காக நாங்கள் பார்த்து பண்ணுறோம். ஸோ அந்த வகையில் இப்போ நம்ம வீட்டு பூஜை ரூம் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னு சொன்னோம்னா, வீட்டு பூஜை ரூம்ல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படங்களை மாட்டி வைப்பாங்க. மெயினாக இந்த படங்களை மாட்டி வைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அந்த படங்கள் ஏத்த இறக்கமா வாங்கி வச்சிருவாங்க. சில படம் பெருசா இருக்கும், சில படம் சின்னதா, ஒரே சைஸ்ல ஒரே லெவலா வைக்கலாம். ஒரு படம் மட்டும் சென்டர்ல வைக்கக்கூடிய ஒரு படம், எனக்கு பிரதானமா இந்த தெய்வம் தாங்க பிடிக்கும் அப்படின்னா அந்த படத்தை மட்டும் பெருசா வைக்கிட்டு மீதி எல்லாமே ஒரே சைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 6:8 அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த 6:8 மீதி எல்லாமே இருக்கணும். இது 12க்கு பண்ணா அது 12க்கு பண்ணா அது பெருசாவே இருக்கணும். சோ அந்த மாதிரி சென்டர் மட்டும் பெருசு, மீதி எல்லாமே ஒரே சைஸ்ல வைக்கணும். அதுக்கு அடுத்தது எப்பயுமே வாசல் ரொம்ப முக்கியம். ஸோ மெயின் என்ட்ரன்ஸ், ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லா இதுக்குமே பொருந்தும். ஸோ ஒரு வீட்டுக்குள்ள ஒரு ஒரு ஹோட்டலுக்குள்ள நுழையிறோம்னா ரிசப்ஷன் ரொம்ப முக்கியம். அவங்க எப்படி வெல்கம் பண்றாங்க, அதே மாதிரிதான் இறைவனை நம்ம வீட்டுக்கு வெல்கம் பண்றது வாசல்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ வாசல்ல நல்லா தெளிச்சு தண்ணி பெருக்கி நல்லா மாப் பண்ணிட்டு வாசல் தெளிப்பு இப்படி தெளிச்சுட்டு ஒரு கோலம் போட்டு அதுல ஒரு சாணி வச்சு அதுல ஒரு பூ வைக்கிறது. இல்ல சாணி வைக்க முடியலங்க, நான் ரொம்ப பிளாட்ல எல்லாம் இருக்கேங்க, அதெல்லாம் ஸோ கொஞ்சம் பூக்களால அலங்காரம் பண்ணி அதுல நல்ல ஒரு பாக்குறதுக்கு அட்ராக்டிவா வைக்கணும். தென் உள்ள வரும்பொழுது வாசக்கால் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எல்லா தெய்வமும் அந்த வாசக்கால தான் வெயிட் பண்ணும். நம்ம கூப்பிட்டாதான் உள்ள வரும், அது வரைக்கும் வரவே மாட்டாங்க. இப்ப நம்ம கூட வெளில வச்சுட்டு வெளியே ஏங்க சார் வெளியே நிக்கிறீங்க, உள்ள வாங்க சார் அப்படின்னு கூப்பிட்டாதான் நம்ம வருவோம். ஏன்னா கூப்பிடாம போக கூடாது. அதே மாதிரி தெய்வமும் வராது.
சோ அதனால அந்த இடத்துல அந்த வாசக்கால அஞ்சனத்தை தேய்ச்சி அதுல நல்ல பழுக்க மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு அங்க 2 கல்லுப்பு தீபம் அழகா ஏத்தி வச்சுட்டு காலையில சாயங்காலம் 2 வேளை ஏத்தணும்னு சொன்னோம்னா வீட்டுல லக்ஷ்மி தேடி ஓடி வருவா. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் கொடுக்கறது. தென் உள்ள நுழைஞ்சோன்னா ஒரு உருளில தண்ணி நிரப்பி அதுல சுத்தி அழகா பூக்கள் அடிக்கி அதுல நல்ல வாசனை கமகமன்னு உள்ள நுழைஞ்சாலே அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியக்கூடாது, எங்கிருந்து என்ன வாசனை வருதுன்னே தெரியக்கூடாது. அந்த மாதிரி இது பண்ணலாம். அதோ இந்த மாதிரி டிஃப்யூசர் வச்சுட்டு அதுல ஒரு பச்சை கற்பூரம் போட்டு வீட்டில் அமைதி நிலவ தெய்வீக ஆற்றல் பெற இந்த மாதிரி ஆயில்ஸை போட்டோம்னா அந்த வீடு அப்படியே பிளசன்ட் ஃபீலிங்கா இருக்கும், அப்படியே நல்ல வாசனையாவும் இருக்கும், மனசுக்கும் ஒரு நிம்மதி இருக்கும். சோ அவங்க எந்த தேவலோகத்துல என்ன வந்துட்டோமா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு ஒரு இது மாறிடணும். சரி வாங்க நம்ம வீட்டு பூஜை ரூம் தான் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி இப்படி திறந்தோம்னு சொன்னோம்னா எல்லா படங்களும் இருந்தாலும் ஸோ நம்ம கண்கள் எது போகும்னா படங்கள் போகும், அங்க இருக்கிற விளக்குகளை தீடும். ஸோ விளக்குகள் 10 எவ்வளோ விளக்கு வேணா ஏற்றலாம். சார் எங்க வீட்டில் 1 விளக்கு ஏற்றலாமா 2 விளக்கு ஏற்றலாமா இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. விக்கிரகம் குட்டி பெருசு அந்த மாதிரி இதுவே கிடையாது, எவ்வளோ பெருசு வேணாலும் விக்கிரகம் வச்சுக்கிடலாம். ஸோ நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோம் அவ்வளவுதான். நம்ம வந்து பாத்தீங்கன்னா அலங்காரமா வைக்கிறோமா பூஜிக்கப்பட்டு வைக்கிறோமா அவ்வளவுதான் வித்தியாசம். ஸோ அலங்காரம்னா we can inspire, we can இதுதான் நம்ம எப்படி கொண்டு போறோம்ன்றதுதான். ஸோ பெரிய பெரிய மால்ல ஏர்போர்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய குத்த விளக்கு இருக்கும், ஆனா ஏத்தி இருக்கவே மாட்டாங்க, சும்மா வச்சிருப்பாங்க. அது அலங்கார பொருள். ஆமா. அப்போ இறை விக்கிரகத்தை நம்ம பெருசா வாங்கி வைக்கிறேன். எனக்கு இந்த முருகன் ரொம்ப பிடிக்கும், பெரிய முருகனை வாங்கி வச்சாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவருக்கு நெய்வேதியம் ஒரு சும்மா ஒரு இதுல வச்சுட்டு நம்ம பண்ணிக்கிட்டா போதுமானது. அதே போல வீட்டுல வந்து செல்வம்ன்றது ரொம்ப நிறைஞ்சிருக்கணும். ஒவ்வொரு பொருள்ல ஒவ்வொரு தெய்வங்கள் வாசம் செய்யும். இப்ப ஊறுகாய் ஜாடி அப்படின்னு அது குபேரனுக்குரியது அப்படின்ற மாதிரி வச்சிருவாங்க. அன்னபுரின்னா அரிசிக்குரியது அப்படின்றது ஒரு தன்மை இருக்குது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தண்ணீர் பானை தண்ணி வந்து எப்பயுமே நிறைஞ்சிருக்கணும். அது வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வத்தோட அனுகிரகம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் அந்த காலத்துல பார்த்து பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப நம்ம அதெல்லாம் ப்ரொசீஜர் யாரும் ஃபாலோ பண்றது இல்லை. நைட்டு சாப்பிடும் பொழுது என்ன பண்றாங்க, சுத்தமா எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி ஒண்ணுமே இல்லாம கவுத்துறாங்க. சோ இது வந்து இதிகாசத்துல இருந்து என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா என்னைக்குமே எம்டி வெசல் வைக்க கூடாது. உங்களுக்கு அதுக்கு எக்ஸாம்பிள் ஒண்ணு சொல்லணும்னா பஞ்சபாண்டவர் வனவாசம் போகும் பொழுது அதுல ஒரே ஒரு பருக்கு சாப்பாடும் ஒரே ஒரு கீரை இருந்தனால தான் அங்க இருந்த கிருஷ்ண பரமாத்மா அந்த ஒரு பருக்க சாப்பாடு ஒரு கீரையும் சாப்பிட்டு அவங்களோட இதுவை இது பண்ண. அது மாதிரி வீட்டுல நைட்டு என்ன சாப்பாடு இருந்தாலும் கொஞ்சமா எடுத்து வச்சு அதுல தண்ணி ஊற்றி ஒரு இது வச்சு மூடி வைக்கணும், கம்பல்சரி வைக்கணும். எதனாலன்னா நம்மளுக்கு தெரியாம நமக்கு இதுவே இல்லாம தேவாதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, இறந்தவங்களா இருக்கலாம் இல்ல தெய்வமா இருக்கலாம், அது யாரா வேணா இருக்கலாம். அந்த வீட்டுல ஏங்க அவங்க எங்களை கேட்காம ஏங்க வராங்கன்னா அது அவங்களோட இடம், நமக்கு நம்ம தான் அவங்களோட இடத்துல இருக்கோம், சூட்சமா நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஸோ இறைவனை வசீகரிக்கக்கூடிய இறைவ ஆற்றலை தரக்கூடிய இறைவன் இடத்துல இருந்து நமக்கு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் நிறைய இருக்கு. ஸோ இதுல நான் சமீபத்துல என்னோட குரு இதுல ஒரு பூஜைக்கு போயிருக்கும் பொழுது பஞ்சாயுதனம் அப்படின்னு சொல்லி நம்ம கோவில்ல வச்சிருக்கோம். அதாவது நடுவுல வந்து சக்தி பஞ்சாயுதம் கரெக்டா சொல்லிட்டீங்க. நடுவுல வந்து புவனேஸ்வரி இருப்பா, இந்த பக்கம் வந்து சூரியன் வந்து பெருமாளை பார்த்த மாதிரி இருப்பாரு, இந்த பக்கம் விநாயகர் வந்து சிவனை பார்த்த மாதிரி இருப்பாரு, நடுவுல மட்டும் புவனேஸ்வரி இருப்பா. அப்போ குரு கேக்குறாரு, நீ பஞ்சாயுதன பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேக்குறாரு. அப்போ அவர் சொல்றாரு, சுவாமிஜி நீங்க கொடுத்தீங்க ஸ்டோன்ஸ் வடிவில நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சுவாமிஜி அப்படின்னு. ஸ்டோன் வடிவிலையா? அம்பாள் எப்படி ஸ்டோனு? அம்பாளுக்கு என்ன ஸ்டோனு? எனக்கு ரொம்ப அது ஆர்வமா ஆயிடுச்சு. ஏன்னா ஸ்டோன் நம்ம நிறைய பண்றோம், அப்ப அந்த ஸ்டோன் வேணும் இல்லையா அப்படின்ட்டு. அப்போ அம்பாளுக்குரிய ஸ்டோன்னு பார்க்கும்போது எனக்கு பயங்கர ஆச்சரியம், எனக்கு அதிசயமா இருந்துச்சு. என்ன ஸ்டோன் பார்த்தா இந்த பைரேட்டை தான் அந்த அம்பாளுக்குன்னு வச்சிருந்தாங்க. அப்ப நான் உடனே என்ன பண்ணேன்னா இந்த பைரேட்ல ஏஞ்சல் நம்பர் பொருத்திய ஏஞ்சல் நம்பர், இது எல்லாமே ஏஞ்சல் நம்பர். சோ யாம் இருக்கும் இடத்துல சகல செல்வங்களும் செழிக்கும் சொன்னவ புவனேஸ்வரி. அந்த புவனேஸ்வரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ சக்கர நகர சாம்ராஜினி, அதாவது லலிதாவோட அம்சம் தான் புவனேஸ்வரி, 3வது இதுல வருவா. சோ இந்த அம்பாள்ல ஏஞ்சலோட இதுவும் அதுக்கான இதுவும் இருக்கும். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி தான், முழுக்க வளர்ச்சி தான். இந்த பேக் சைட்லயும் பாத்தீங்கன்னா அந்த இது இருக்கும், முன்னாடி நம்பர் இருக்கும், பின்னாடி இந்த இது இருக்கும். ஸோ முழுக்க வளர்ச்சி தான். எய்தர் நம்மளோட பர்ஸ்ல வச்சுட்டு எங்க வேணா இதுக்கு பேர் வந்து லக்கி ஸ்டோன்னு பேர். லக்கி ஸ்டோன்னா இறைவனை இப்போ நம்ம வீட்டுல குங்குமம் இருக்கும் வச்சுக்கிட்டு போவோம். அதே மாதிரி இது வீட்டுல வச்சுட்டு எப்படின்னா அம்பாளுக்குன்னு ஒரு பேஸ் வைக்கிறோம் இல்லையா, அந்த பேஸு கீழே வச்சிடணும். ஓகே. ஸோ பேஸ் கீழே வச்சுட்டு இதுல மேல சந்தன குங்குமம் வச்சு இதுதான் புவனேஸ்வரி அப்படின்னு நம்ம பாவிக்கணும். இப்ப நம்ம வீட்டுல வந்து புவனேஸ்வரி விக்கிரகம் இல்லைன்னாலும் இந்த ஸ்டோனை வந்து நம்ம வச்சுக்கலாம். புவனேஸ்வரி அதாவது புவனேஸ்வரியின் மட்டும் இல்லக்கா, லக்ஷ்மி தேவியில இருந்து அதாவது பெண் வடிவத்துல கொடுக்கிற ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை எதுக்கு இருக்குன்னா இந்த பைரேட்டுக்கு மட்டும்தான் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நாராயணியோட தன்மை உண்டு. நாராயணினா செல்வத்தை வாரி வழங்கிடுவா, குட்டிடுவா.
ஆனா எப்படின்னா ப்ராப்பரா பூஜை பண்ணணும். இதுல ஏஞ்சல் நம்பர், ஏஞ்சல்னா யக்ஷினி. சோ 3 ஏஞ்சல் நம்பர் இருக்கு. சோ பேக் சைட்லயே இந்த யந்திரம் இருக்கு. இப்போ நம்ம வீட்ல ஒரு கிளாத் வைக்கிறோம், அதுக்கு மேலதான் எப்படி இறை விக்கிரகமோ இல்ல இந்த காமாட்சி அம்மன் விளக்கு பாத்தீங்கன்னா கீழே பேஸ்ல காலியா இருக்கும். அதெல்லாம் யாருக்கும் தெரியாது. அந்த பேஸ்ல கீழே இதுக்கு மேல சந்தன குங்குமம் வச்சுட்டு மேல அந்த காமாட்சி அம்மன் விளக்கு வச்சுட்டு அழகா ஏத்திட்டாங்கன்னா வீட்டுல செல்வத்துக்கு குறையே இருக்காது. அந்த காமாட்சி அம்மன் விளக்குல நம்ம சந்தனாதி தைலம், சாம்பிராணி தைலம், அந்த ஐஸ்வர்ய பொடி ஒரு பிஞ்சு, அதுக்கப்புறம் பச்சை கருவரம் போட்டு ஏத்திட்டாங்கன்னா செல்வத்துக்கு என்னைக்குமே குறைய இருக்காது. பஞ்சாயத்தனத்தோட தன்மை அங்க வந்துரும். புவனேஸ்வரி நிரந்தர வாசம் இருக்கும். சகல செல்வங்களும் அந்த வீட்டுல கிடைக்க ஆரம்பிச்சிடும். சோ இதோட விலை வந்து பாத்தீங்கன்னா 450 ரூபாய் தான் வருது. சோ பூஜை பண்ணி முறையா பூஜை பண்ணி கிளென்ஸ் பண்ணி இந்த ஏஞ்சலுக்குரிய இந்த நம்பருக்குரிய ஏஞ்சல் யாரோ அந்த ஏஞ்சலுக்குரிய விஷயங்கள் இதுல இது பண்ணி இந்த சிம்பிள் வளர்ச்சிக்கான சிம்பிள் இந்த இதுக்கும் நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு கொடுக்குற இந்த ஸ்டோனோட விலை 450 ரூபா தான். சோ லிமிட்டடா மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 9 பீஸ் தான் இருக்கு. 9 பீஸ் தான் இருக்கு. சோ இப்போ இத வாங்கிட்டாங்க, சரி எனக்கு வேணும்னா மினிமம் வெயிட் பண்ணணும், ஒரு 10 to 15 டேஸ் வெயிட் பண்ணணும். ஏன்னா நம்ம இப்போ சிஸ்டி ஒலியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பொருளும் பூஜை பண்ணி தான் கொடுக்குறோம். சோ இந்த நிமிஷம் நான் போடும் பொழுது நீங்க பாக்குறீங்க, அக்கா சொல்ற நம்ம போடுறோம் பாக்குறீங்க, இதை நீங்க வாங்கிட்டீங்க. இது வெளியில எல்லா இடத்துலயும் கிடைக்கலாம், நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேன். ஏன்னா இது கிடைக்காது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா இங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நாங்க பாத்தீங்கன்னா, நமக்கு ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவில்ல நித்திய சண்டி 3 வருஷம் இடைவிடாது 1095 நாள் முடிச்ச அந்த இடத்துல நித்தபடி பூஜை போய்கிட்டு இருக்க அந்த இடத்துல இந்த ஸ்டோனுக்கான முறையான அபிஷேக பூஜைகள் பண்ணி இதுக்கு மந்திர ஊரு கொடுத்து இதை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீரியமா கொடுக்குறோம். ஸோ இதை மாதிரி எங்க கொடுத்தாலும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். ஆனா நம்மளோட இடம்ன்றது நிச்சயமா மாற்றத்தை கொடுக்கக்கூடியது 450 ரூபா வரும். சூப்பர் ஜி, ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்த இன்னைக்கு மக்களுக்காக சொல்லியிருக்கீங்க. பூஜை அறையில நம்ம எவ்வளவோ பொருட்கள் பயன்படுத்துறோம், நிறைய ஊதுபத்தி, சாம்பிராணி, சூடம், கற்பூரம் நிறைய நம்ம யூஸ் பண்ணுவோம். இருந்தாலும் நல்ல ஒரு லக்க கொடுக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பர் பொருந்திய புவனேஸ்வரி அருள் பெற்ற இந்த ஒரு பைரேட் ஸ்டோனை வைங்க அப்படின்னு இன்னைக்கு மக்களுக்காக சொல்லியிருக்கீங்க. ரொம்ப அற்புத தகவல். எனக்குமே இன்னைக்கு தான் தெரிஞ்சது, அம்பாள் வந்து ஒரு கல், நம்ம வந்து கல் ரூபமா தான் பாக்குறோம், இருந்தாலும் இப்படி ஒரு ஸ்டோன்லயும் வந்து பைரேட் தான் பாத்தீங்கன்னா அந்த பைரேட்டா ஒரு அழகா ஒரு வெள்ளி தட்டுல அழகா பைரேட்டை வச்சிருக்காரு. இந்த பக்கம் விநாயகருக்கு ஒரு ஸ்டோனு, பெருமாளுக்கு வந்து சாலகிராமம், இந்த பக்கம் சூரியனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சன்ஸ்டோன் இல்ல மாணிக்க வச்சிருக்காரு. இந்த பக்கம் பெருமாளுக்கு வந்து சாலகிராமம் வச்சிருக்காரு. இங்க சிவனுக்கு வந்து லிங்கம் இதுல வந்து ஸ்படிகம் வச்சிருக்காரு. சோ இந்த மாதிரி அந்த தன்மைக்கு ஏத்த மாதிரி 5 ஸ்டோன் கொடுத்துருக்கா. அதுல புவனேஸ்வரி எங்கன்னா இந்த பைரேட் வச்சிருக்காரு. அவரும் இதே ஏஞ்சல் நம்பர் வச்சுட்டு பூஜை பண்ணும் பொழுது நான் கேட்கிறேன், இது பண்ணோம்னா நல்லதா தம்பி, இது பண்ணதுல இருந்தா நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னதுனால நமக்கு எந்த விஷயம் உடனே அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா உடனே உங்களுக்கு தான். ஏன்னா உங்க வீட்டு பிள்ளைங்க, சோ இந்த கடை உங்களோட கடைங்க. சோ இந்த நிமிஷம் வரைக்கும் இங்க வாங்கின எல்லாருமே நல்லா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, ஒவ்வொரு பொருளும் குரு வழியில பார்த்து அது பயன் அடைஞ்சவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சு அதுக்கு மந்திரத்தை வந்து கிளென்ஸ் பண்ணி, சிலதுக்கு மந்திரம் கொடுக்குறோம், சிலதுக்கு கிஃப்ட் கொடுக்குறோம், சிலதுக்கு ஆஃபர் கொடுக்குறோம். அந்த மாதிரி இதான் வித் ஆஃபர் வித் வந்து எல்லாமே 450 ரூபாங்க இதோட விலை. ஸோ இது ரொம்ப ரொம்ப வீரியமா இருக்கும். ஸோ இது 9 தான் இருக்கு, 9 பேர் தான் வாங்க முடியுமா நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது வந்து நம்ம முறையா செஞ்சு அதுக்கப்புறம் பூஜை பண்ணதுக்கு அப்புறம் தான் கொடுக்குறோம். இப்போ பூஜை பண்ணதுக்கு 9 இருக்கு, நிறைய பண்ணி தர முடியும். ஸோ இதை தொடர்ந்து நம்ம கிட்டே வாங்குங்க, நிறைய மாற்றம் இருக்கும். சூப்பர், ரொம்ப ஒரு அற்புதமான தகவல் சொல்லியிருக்கீங்க. நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா உங்க வீட்டு இல்லங்கள்ல இருக்க வேண்டிய மிக மிக அவசியமான இந்த பைரேட் ஸ்டோனை வந்து நம்ம சிருஷ்டி ஒளியில வாங்கி எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க. உங்க வீட்டு காமாட்சி அம்மன் விளக்குக்கு கீழே இதை வச்சு நீங்க தீபமா ஏற்றும் போது எண்ணிலடங்கா நன்மைகள் உங்க எல்லாருக்கும் வந்து சேரும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. சிருஷ்டி ஒளியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில சாய் பாலாஜி அவர்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சிருஷ்டி ஒளி.